ஐயானு கூப்பிட்டு அழைக்கிற, அப்பானு கூப்பிட்டு அழைக்கிற, பக்கத்துணையா வாருமையா, பாதுகாவலா வாருமையா. வாடா கருப்பண்ணா, வலது புறான் இல்லண்ணா, நல்வாக்கு நல்வாக்கு எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லுமண்ணா. வாடா மாளிகை புற கருப்பண்ணா, என் அப்பனே வாருமையா, எங்க ஐயனே வாருமையா. வாடா கருப்பண்ணா, வலது புறான் இல்லண்ணா. கருப்பசாமிக்கு மாலை எல்லாம் போடாதீங்க, எல்லாரும் மட்டும் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, மாலை போடாதீங்க, நில்லுங்க நில்லுங்க, வாங்க நில்லுங்க. கருப்பசாமி உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கேட்க வந்துருக்கோம். முன்னாடி பாங்க, முன்னாடி பாங்க. குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞன் கருப்பசாமி உத்தரவிட்டு மனவேதனை தேவையில்லாத எனக்கு நிறைய செலவா இருக்கு. ஆனா கருப்பசாமி நீ தான் என்னுடைய உடல்நல அப்படின்னு பார்த்தாலும் சரி பண்ணி தருணும். எனக்கு என்ன மன வருத்தம் புரியுதா, அதே மாதிரி மன கஷ்டமா இருக்குது. ஏதோ ஒன்று உடலுக்கு ஆயிரமா என்ன பயமா இருக்குது புரியுதா. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு உடல்நலம் அப்படின்னு பார்த்தாலும் பாதிப்பு வராது புரியுதா. எந்த ஒரு குளறுபடி இல்லாத இந்த கருப்பை உத்தரவிட்டு கூட நிற்கிற, எந்த ஒரு விரைச்சலும் இல்லாத வலியுறுத்து கருப்பசாமி காப்பாற்று புரியுதா. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு புத்திர வகித்து அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற, எத்தனை ஆடு வெட்டுற, வெட்டாடு வெட்டி அன்னதானம் பண்ணிடுவா. கையை காட்டு வேப்பலை அடியா. இப்ப என்கிட்ட வந்துட்டு இல்ல, நான் வலியுறுத்தேன். இன்னொரு சாப்பிடு
கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நீர் கட்டி அப்படின்னு பார்த்தாலும் உடைச்சிடறேன். எந்த ஒரு குளர்வும் இல்லாத வழி ஒத்து கொடுப்பேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் இல்லை. கருப்பசாமி உத்தரவிட்டு நானே பிள்ளையா போறேங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு 5 மாசத்துல புத்திர வாங்கி அமைச்சு தரேன். எத்தனையோ பொருளாதார பணத்தை விரையம் பண்றீங்க. குறுக்க வரானுங்க ஆளை போட்டவங்க இப்படி வந்துருங்க. ஒரு லைனா வாங்க. ஏமா ஒரு லைனா வாங்கம்மா. ஒரு லைனா வாங்க. சாப்பாடு இருக்கு. ஏமா தள்ளாது போங்கம்மா, பொறுமையா போங்க. ஒரு லைனா போங்க. தள்ளாத ஒரு லைனா போங்க. ஒரு லைனா வாங்க. லைனா வாங்க. கேள கேள. ஒரு லைனா வாங்க. வாழ போறவங்க ஒரு லைனா வாங்க.
காலை கும்பிடாத. ஒரு லைன் வாங்க. காலை தொடாதீமா. காலை தொடாத. ஈரோடுப்பா. எத்தனை பேர் வாங்க? எத்தனை பேர் இருந்தா வாங்கப்பா. ஹீரோ கருப்பசாமி குழந்தை பாக்கியம். தொட்டி கும்பிட்டாமா? தொட்டி கும்பிட்டாமா? டக்குனு குழந்தை பாக்கியமா? அப்படி தொட்டி கும்பிடும். தொட்டு கும்பிடுதாங்க. குழந்தை பாக்கியம் மட்டும் உனக்கும் குழந்தை பாக்கியமா? தொட்டி கும்பிடு. தொட்டி கும்பிடு. லைனா நில்லுங்க. லைனா நில்லுங்க. ஒவ்வொருத்தரும் போறோம். அப்படியே கொஞ்சம் ஓரம் பாஸ். ஓரம். கருப்பசாமி யாருக்கு 2 வாரிசு அமைக்கலாம்? ரெட்டை குழந்தை உனக்கு அமைச்சிடலாமா? கருப்பா என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறோங்க. கருப்பா எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம், சந்தோஷம் வாங்கிக்கிறோம். கிட்ட போய் உட்காருமா. கருப்பா எது கொடுத்தாலும் சந்தோஷம் வாங்கிக்கிறோம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப கட்டுமனையில கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் சீரியஸ் பிரச்சனை, கொஞ்சம் மன சங்கடம் வந்தது. என்ன பண்ணலாம்? சரி பண்ணு. அவனை திட்டுறேன், அவன் பயந்துக்கிறான். அவனை பார்த்தாலும் நீ சிங்கம் பூனையா இருக்கிறான். பார்த்தாலும் ஓட்டம் பிடிக்கிறாங்க, கொஞ்சம் மிளக்கிறாங்க, தன்மையா பேசுறாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்போ பிடிச்சி வேற ஒரு குத்தி இருக்கிறீங்க. அவன் வேற கழுத்து திரும்ப முடியாது இருந்தானே ஒரு வாரம். கருப்பசாமி எதுவும் வேண்டாம், அவங்கள்ட்ட அதிகபட்சம் எதுவும் பேச வேண்டாம். அவன் குழப்பூண்டு அவங்க ஒன்று இருப்பான். கருப்பு அவங்க கூட இருக்கிறான், நல்லபடியாக வடிவத்து கொடுத்துறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்பசாமி புத்திர பாக்கி அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா என்ன வேணுன்ற என்னன்னு சொல்லுது. ஒன்றாலும் கடைக்கடை பணம் போட்டு எனக்கு கிடா வெட்டுணும். எத்தனை கடா வெட்டுவா? 2 கடா வெட்டு. அடி சத்தியம் இங்கிட்டு வாயா, நீ சாச்சியா? கருப்பசாமி உத்தரவிட்டு 6 மாசத்துல கருப்பசாமி உத்தரவிட்டு புத்திர பயத்தை அமைச்சர். எந்த ஒரு குளறுபடி வராது, புரியுதா? கருப்பசாமி 3 மாசம் இருந்து அபாசனம் ஆயிருந்துருக்குங்க, ஆச்சா இல்லையா? இருந்தாலும் கருப்பசாமி அதை மாற்றி அமைச்சு நல்லபடியாக வடிவத்தை கொடுத்து கருப்பசாமி எத்தனை மாசத்துல அமைக்கலாம்? கருப்பசாமி 6 மாசத்துல அமைச்சு வார்மனேலுமா வார்மனேல் வார்மனேலுமா மருந்துதான் சரியா? காசு போட்டுமா வேஸ்ட் பண்ண போட்டு என்ன சாப்பிடு உண்மையாக மருந்துதான். கீழே சிந்தா சாப்பிடுவா. கருப்பசாமி யாருக்கு காதல் திருமணம்னு உங்க கட்டுமனைக்கு வந்துருக்குதா? யாரு? எங்க பொண்ணுதான். பொண்ணு காதல் திருமணம் பண்ணிட்டு ஒரு 6 மாசம் இருங்கம்மா, இங்க இங்க பேசிருக்காமா? நீ உட்காருமா. இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் மன வேதனை வீட்டு சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அதை நீ வீட்டில் சாப்பிட்டாதான், கடையில் வாங்கி சாப்பிட்டா கருப்பசாமி நான் போகிறது. உனக்கு அவ்வளோ சோம்பேறி தானே இருக்குது.
சரி படிக்க தெரியுமா? சரி பண்ணிக்கலாம்ல. நீ வீட்டை எப்போ உழ வச்சு சோறாகிட்டேங்கிறியா அப்போ தான் நான் அமைச்சிக்கிறேன். மூதையை வேற போட்டு தலைக்கு மேலே மெதிச்சிட்டு 11 மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்க. இல்லையா? ஒரு நாள் நல்லா இருந்தா கூட கண்ணை மூடி படுத்துக்கிறேன். அவன் தான் வேலை வாங்குறேன். கர்ப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி இல்லாத வலியுறுத்தி கொடுத்தேன். புரியுதா? என்ன பெண் வரிசை அமைச்சிடலாமா? அமைச்சு தரியா போதையா கிடாய் ரெடி பண்ணு. அடுத்து யாருமா நீங்களா? ஒரே ஃபேமிலியா? நீ கூட தனியாவா? உட்காருது ஐயா உட்காரு. எங்கடா 2 பேரும் போய் கீழே விழுந்து எழுந்திரிச்சிங்க? போய் கீழே விழுந்தீங்க. எங்க விழுந்தீங்க? விழுந்தீங்க தெரியலையா? அது என்னோட காதுல தோடா? பெண் பிள்ளை தானே தோடு போடணும், ஆண் பிள்ளை போட்டுருக்கு. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மனம் அப்படின்னு பார்த்தா காதல் திருமணம். யாரு? காதல் திருமணம். ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் அப்படின்னு அமைக்கணும் அப்படின்னு கேட்க. கருப்பசாமி இன்னைக்கு 2 பேருமே தொழில் இல்லையே. நான் என்ன சொல்றேன், தண்டை சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க தான் உங்களுக்கு சாப்பாடா போடுறாங்க. வீடியோ எடுத்து தனியா இருக்கிறார். வாடகையே 2 மாசம் கொடுக்கலையே. இப்போ கொடுக்க நிற்கதா இல்லையா? வீராப்புக்கு சூரியன் முழுங்காது. புரியுதா? கருப்பசாமி யாருக்கும் தொழிலுக்கும் போக முடியும். என்ன பண்றது? ஆனால் கருப்பசாமி முத்தரமை அவசியம் வேணுமா? கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற? என்ன செய்யறீங்க? இடம் எங்க போய் விட்டுவ? நீ என்ன வாடகை 1 மாசம் நிற்கிது, வாடகை கட்ட முடியல. ஆனா கருப்பசாமி முத்திர விட்டு இடைக்கிட காசு போடுறியா? ஆனா சிரமப்படுவிடா. பால் வாங்குறது காசு இல்லாத சிரமப்படுவேன். உஷாரு, அதையும் பார்த்துக்கோ. வாடகை எவ்வளோ? 6000 ரூபா வாடகையே. அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்தேன்? அப்புறம் எப்படி கெடா வெட்டுவ? கருப்பசாமி உத்தரவு விட்டு இடைக்கடா அப்படின்னாலும் என்ன மீறி ஒன்றா ஒரு 2000 ரூபா 2500 ரூபா தான் போட முடியும். அதுக்கு மேலே உன்னால் செய்ய முடியாது. கருப்பசாமி இன்னும் வேற இங்கேயே 2 பேர் ஜெண்டச்சோறு, 3வது ஜெண்டச்சோறு வேறு வலுவூட்டு அமைச்சிடலாமா? 2 பேரும் உடம்பையும் உனக்கு சரியில்லை, எப்படி தாங்க முடியுமா? நான் கொடுத்துட்றேன், அப்புறம் பாதிப்பு நீ தான் பார்த்துக்கணும். கருப்பசாமி 4 மாதத்துல புத்தர் தான் சரி. ஆனால் இந்த மாதமே கூட நிற்கும். யாரா ரமேஷ்? யாரு? அவனால சேரா சேர்க்க வேணாம்டா, சேர்க்க வேணாம். வாழ்க்கைக்கு எடுத்துருவாங்க. புரியுதா? எளிவங்க தனிவங்க இருக்கணும். புரியுதா? சின்ன பிள்ளை உனக்கு விவரம் தெரியல. உஷாரு. உறிஞ்சு குடிமா. சோறு திங்கவே இல்லை, போனி காப்பி வச்சு கொடுத்தீங்க. இன்னும் சுண்டலிகள் தான் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் நிறுத்துறியா? இருக்கிற பாடிக்கு வேற நீ எப்படி பிள்ளைய பெற்ற? நீ 10 மாதம் ஜம்முக்கு போற. ரெண்டு பேருமே சரியான பாடியா?
உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உத்தரவாயிக்கணும் கொஞ்சம் தடை. அதே மாதிரி கருப்பசாமி கொஞ்சம் மனசுல கொஞ்சம் சங்கடம் இருக்குது ரெண்டு பேருக்குள்ள, மன சங்கடம் இருக்குது. ஆனால் கருப்பசாமி என்ன பண்ணுறது எதுவும் தெரியல. நானும் ஆஸ்பத்திரியெல்லாம் போய் செலவு பண்ணிட்டு வந்துட்டேன். என்னையா உண்மையா இல்லையா? உண்மைன்னா உண்மை, பொய்னா கருப்பசாமி நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லுவேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்றைக்கெல்லாம் மனக்குழப்பம், பல கஷ்டத்தில் இருக்கிறோம், நீ தான் தீர்த்து கொடுக்கணும்னு கேட்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தீர்த்து கொடுத்தேன், உத்தரவாகிட்டு அமைச்சு கொடுக்குறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம்லாம் தீர்த்து கொடுத்தேன். எனக்கு என்ன பண்ணுற? எத்தனை கேடா? 2 கிடா வெட்டி இடைக்கிட காசு போடுறியா? நல்லா வைங்க. கருப்பசாமி யாரு? எந்த சம்பந்தி? இந்த பையன் வர்ற சம்பந்தியா, பொண்ணு கொடுத்த வகையில சம்பந்தியா? கொஞ்சம் அவங்க பேச்சு வேற கேட்டுட்டு இருந்தியா நீ? அவங்க பேச்சு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒன்னா இருந்தா அவங்க பேசுறாங்கல்ல இல்லைன்னு கேளு. கேளுங்க கேளுங்க. நீ என்னமோ நீ பொம்பளையா அப்ப அங்கே பிறநாளியே தான் இருந்தியா? ஒன்னாவே இருந்தா நீ எங்கேயுமே வீட்டோடையே தான் இருப்பியா? வேலை வெட்டிக்கு போக மாட்டியா? கருப்பசாமி அமைச்சு தரேன், உத்தரவாகி அமைச்சு கொடுத்தா என்ன பண்ற? 2 கிடா வெட்டுற, 2 கிடா வெட்டி இடைக்கிட காசு. எனக்கு அதான்டா வேணும். கருப்பசாமி உத்தரவிட்டு 6 மாசத்துல உத்தரவாய்க்கு அமைச்சு தரலாம். புரியுதா? இப்போ பார்த்தாலும் உன்னுடைய உடல்நிலை பார்த்தா ரத்தம் உடல்ல கொஞ்சம் கம்மியாக இருக்கு. புரியுதா? கருப்பசாமி மாற்றி அமைச்சு நல்லபடியாக வழிவிட்டு கொடுத்தாரு. 6 மாதம் உத்தரவாகி அமைச்சார். சொந்தமா பொண்ணு போட்டுருக்காங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு குலதெய்வம் அப்படின்னு பார்த்தா உன் கட்டுமணியை எட்டி பார்க்கல. குலதெய்வமே வரலையே, பல போராட்டத்தில் இருக்கிறீங்களே, என்ன பண்ணலாம்? கருப்பசாமி உத்தரவிட்டு உன் குலதெய்வத்தை உன் கட்டுமணிக்கு வர வச்சிடறேன். உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்த்து இத்தனை பண்ணி எந்த ஒரு பாதிப்பும் வராத இன்னைக்கு வாரிசு அப்படின்னு பார்த்தாலும் அமைச்சு வடிவத்து கொடுத்தேன். யாரு கூட்டாளியோட சேர்ந்தீங்கன்னா அப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது. கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் வழிவகுத்துட்டேன். 8 மாதம் நான் அமைச்சிட்டேன். பேசுகிற நேரம் போயிட்டு வந்தேன். பார்த்துக்கோ, திருப்பி பெரிய கேஸாக உட்கார வச்சுருவேன். அவனோட சேர்ந்து போனீங்கன்னா பெரிய கேஸாக நான் உட்கார வச்சுருவேன். இந்த ஆலயத்துக்கு இப்போ தானே வந்திருக்கேன், இப்போ தான் வந்துருக்குறேன். உன்னை நான் பெரிய கேஸாக போட்டு உட்கார வச்சுருவேன்.
கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளரும் இல்லாத வெளியுறவுத்துறை கருப்பை உத்தரவிட்டு 7 மாசம் நல்லபடியா வெளியுறவு எந்த ஒரு குறையும் இல்லாத நான் தீர்ப்பு வெளியுறவுத்துறை கருப்பசாமி கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை யாருப்பா கேட்க உங்களுக்கா? நான் சொல்றது கரூர் கணவன் மனைவி பிரச்சனை. உனக்கு இப்ப கிட்னி எல்லாம் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நான் கூப்பிடுறேன். நீ கணவன் மனைவி பிரச்சனையா? இல்ல நீங்க போய் உட்காருங்க. கரூரா வாரமான் இல்லைங்க, அது முடிஞ்சோட்டி நிற்பீங்க. யாரு சாய்பார் அப்படின்னு பார்த்தலாம். பாய் சமுதாயத்தில் யாரு விச்சால் போய் உட்காருப்பா. நீங்களாம் போய் உட்காந்துக்கோங்க. போய் உட்காந்துக்கோப்பா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உட்காரியா? போய் உட்காந்துக்கோப்பா. கூப்பிடுவாரு. நல்லா உட்காரியா? நல்ல சம்மணங்கால் ஓட்டு உட்காரியா? விடு நிக்கிட்டு நின்றுட்டு போட்டோம். எல்லாம் வழிபடுற மாதிரி என்ன பண்றியா? அங்கிட்ட நானே இங்கிட்ட நானே தான் சொல்றேன். எம்மதம் சம்மதம் புரியுதா? ஆனா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி இன்னைக்கு மன நிறைக்க மனசுல நிம்மதி இல்லையா? என் வாழ்க்கையே கெட்டு போச்சு. பல பிரச்சனை சொல் பேச்சு என் கட்டுமணியில் கேட்குது. அதனால கருப்பசாமி எல்லா பொருளாதாரமெல்லாம் தடையா இருக்கு. என்ன பண்ணலாம்? இன்னைக்கு பெத்த பிள்ளைங்களும் இன்னைக்கு என்ன பண்ணலாம்? ஒன்றுபடுத்தி இல்லாம இப்படி என் மனசுல வாழ போறோம். நீ கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் 2 பேரும் சேர்ந்து செத்து என்ன பண்றோம்? நீங்க கெட்ட சூழ்நிலை அப்படின்னு பார்த்தாலும் கெட்ட சூழ்நிலையால ஒன்றும் பண்ண முடியாது. கருப்பசாமி விளக்கம். கருப்பசாமி கூலாவரி சாமி அங்க தொட்டு கொடுப்பா. அங்க தொட்டு கொடுப்பா. நம்ம மளிகை கடையா? பால் கடை வியாபாரம் இல்லை, தொழில் எல்லாம் நஷ்டமாயிடுச்சு. அதே மாதிரி கருப்பசாமி கூலாவரி குழந்தை பாக்கின்னு கேட்க உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி இப்போ வியாபாரமெல்லாம் சீர்கெட்டு போயிடுச்சு. வருமானம் இல்லை. என்ன பண்ணுறது? உயிரோடு இருக்கலாமா சாவலாமா அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில் மேம்படுத்துறேன், வருமானத்தை விளைவித்து உன்னுடைய கஷ்ட சூழ்நிலை அப்படின்னு பார்த்தா நீ இடம் விட்டு இடம் வந்திருக்கணும். கருப்பசாமி தடுக்கிற அளவுக்கு எனக்கு மீறி யாரும் கிடையாது. புரியுதா? என்ன மீறி என் பிள்ளைக்குன்னு யார் ஏதோ தீமை நினைச்சாலும் அந்த கருப்பு விட மாட்டான். சொன்ன உத்தரவுல நான் கால் போட்டேன், வேலை செய்யறதுக்கு முடியல. கருப்பசாமி இதுல இருந்து நான் அமைச்சு தரேன். நான் கொடுக்குற கனியை கொண்டு போய் உன் கட்டுமணியை வச்சுக்கோ. பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத வியாபாரத்தை மேம்படுத்தி வருமானத்தை வலியுறுத்தி உன்னுடைய கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்பசாமி பேரும் புகழும் சீரசுமா வலியுறுத்தி கொடுத்து கருப்பசாமி இதுல இருந்து கருப்பசாமி இன்னொரு 6 மாசத்துல அந்த கட்டுமணியை நான் முடிச்சு உன்கிட்ட இப்ப காசு இல்லைனாலும் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஆனா நிக்குது எதை நீனால கருப்பசாமி அதை நான் உடைச்சி உனக்குன்னு வலியுறுத்தி கொடுத்தேன். எனக்கு நீங்க என் மேல வரணும், நீங்க என் மேல இருக்கணும். அதான் சொல்றேன். நான் அமைச்சு வலியுறுத்தி கொடுத்தேன். என் மேலே இருக்கீங்க. கட்டுமணியில இருக்கிறதோட என் கூடயே நீங்க இருக்கணும். நான் இங்க எப்படி பாக்குறது? என் கூடயும் நீங்க 1000 அவதாரத்துல ஒரு அவதாரமாவது. அதுதான் சொல்றேன். உன் கூட வைக்கிறேன். நம்ம மனையை நல்லபடியா அமைச்சு சிறப்பா வலியுறுத்துறேன். உன்னுடைய கஷ்டத்தை போய்க்கு சிறப்பா பேரும் புகழும் இருக்கிற அளவுக்கு இந்த மாளிகை கருப்பேன் இந்த வெற்றி மாலையை அமைச்சு தரேன். கொண்டு போய் உன் மனைக்கிட்ட 9 அடியிலே வேற தண்ணி வேற நிறைய குழியில நோண்டுது. அந்த இடத்துல அந்த 3 கனியை வைய. புரியுதா? ஒரு தகவலை வேற ஒருத்த வச்சிருக்க. உத்தரவிட்டு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி
உத்தரவிட்டு இன்னைக்கு வாரிசு அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் தடையா நிற்கும். இன்னைக்கு ஸ்டேஷனெல்லாம் எழுதி வந்திருப்பீங்களே. ஆனா கருப்பசாமி அதை உடைச்சி நான் வெளியே கொண்டு வந்தேன். உன்னுடைய மன கஷ்டத்தை தீர்க்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு நல்லபடியா புத்திர வயத்தை அமைச்சிடறேன். அமைச்சு அறிய இங்கிட்டு வா வேலைய சாச்சி நீயும் வா. நீ தான் அந்த குடும்பத்துக்கு லீடர் ஆட்டுறது. கருப்பசாமி உத்தரவிட்டு 4 மாசம் புத்திர வயத்தை அமைச்சார். நல்லபடியா வலியுறுத்தல். புரியுதா? கொஞ்சம் இந்த புரோட்டாவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டியா? நைட்டில் ராவு போடுன்னு பார்க்காத சாப்பிட்றது. புரியுதா? அதனால கொஞ்சம் தடையா இருக்கு. கருப்பு உத்தரவிட்டு நல்லபடியா இன்னொரு 7 மாசம் உனக்கு நல்லபடியா புத்திர வயத்தை அமைச்சிடறேன். எந்த ஒரு குளரும் இல்லாத அந்த கருப்புசாமி உத்தரவிட்டு காப்பாற்றுறேன். இது சத்தியம் தாய். வேலைக்கு போறேன் குழந்தை பைக்கு வேணுமா டாஸ்மாக் வேலைக்கு கொடுத்தேன். நானே குடிக்காரன். நான் என்ன குடிக்காரங்கிட்ட வந்து குடிக்காரன்னு கேட்டேன். நான் குடிக்காரனுக்கு தான் சாதகமா போவேன். அவனை நான் திருத்தறேன். அங்கே ஆச்சுனாவே தானே அவன் புத்தி நான் மாற்றிடுவேன். என் பிள்ளைக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அவனை நான் புத்தி மாற்றிடுவேன். தாய் குடிக்காரங்கிட்டே வந்து நீ குடிக்காரத்தை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன்? நான் அவனுக்கு தான் சாதகமான என்ன பண்ணுறதுயா? அவன் 2 ட்ரிப்பு கீழே ஒழுங்கு எழுந்துருச்சு. நான் இந்த ட்ரிப்பு விழுந்தீங்கன்னா அவன் சோழி முடிஞ்சு போயிடுச்சு. குட்டால் அடிச்சுன்னா இங்கிட்டு பட்டுச்சுன்னா அவன் சோழி முடிஞ்சு போச்சு. உஷாரு. நான் திருத்தறேன் என் பிள்ளைய. மனுஷனுக்கு திருந்த மாட்டான், எனக்கு திருந்துவான். ஆனா குலதெய்வம் அப்படின்னு பார்த்தா பெரிய எழுச்சியில வரணும். சந்தன கருப்புசாமி இன்னும் பெண் தெய்வம் படுத்திருக்கிறாள் அங்கிட்ட. ஆனா கன்னிமாரில பெரிய எழுச்சி கன்னிமாரி. ஆனா உங்க குலதெய்வமே இன்னும் முழுசா உங்களுக்கு தெரியாததான் நீங்க அனுமதிட்டு. புரியுதா? கருப்புசாமி உத்தரவிட்டு சிறப்பா அமைச்சர். ஆனால் நீ கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். சோதனை கொடுப்பியா? இந்த பழக்கம் உன்னை நம்பி என் பிள்ளை வந்திருக்கு. உஷாராக பார்த்து கொடுப்பதில்லை வெளியே வந்துடுறியா? ஆனால் சத்தி ஒன்று போன வாரம் ஒருத்தர் இப்படி தான் உயிர் போயிடுச்சு. உயிர் போனோன்னு உசுரை கொடுத்து காப்பாற்றிருக்க. சத்தி ஒன்றியா? சத்தி சூடத்தை வாங்கல. போன வாரம் ஜாக்கெட்டு பிட்ட 108 மங்களையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இப்போ என்ன பாரு, பொய் சத்தியம் பண்ணி பிடிச்சவன் சோழி முடிஞ்சு போய் டாக்டர் ஆகாதுன்ட்டான். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு மன வேதனையோட கருப்பசாமி என் பிள்ளைக்கு எந்த ஒரு மனக்கலக்கம் வந்தாலும் நான் விட மாட்டேன். அதே மாதிரி கருப்பசாமி என்னுடைய புத்தி சோதனை அப்படின்னு பார்த்தலாம் மாற்றிட்டு இருக்கிறாங்க. யார் ஏதோ புத்தி சோதனை மாற்றினாங்க. கருப்பசாமி சிறப்பாக என் பிள்ளையார 10 மணியும் நிமிஷமாக தலைக்கிறதுனால என் பிள்ளைய விட்டீங்கன்னா நீ அழிஞ்சிருவேன். சொல் பேச்சு புரியுதா? சொல் பேச்சு கேட்டீங்கன்னா உனக்கு கஷ்டம், மன வேதனை சொல்றீங்களால தெரியாது. நாளைக்கு ஒரு நாள் முடைக்கடி போட்டு படுத்தாத என் பிள்ளைலாம் உனக்கு பார்க்கும். என் பிள்ளைய கைவிட்டுனா கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் பல குழப்பத்தில் ஓடி யார் ஏதோ கருப்பசாமி குடும்பத்திலேயோ பிரச்சனையை உருவாக்கணும். கருப்பசாமி அதை நான் தீர்த்து எந்த ஒரு மன கஷ்டம் இல்லாத மாறி வர்றதுக்காக நான் ஓரமாளுங்க நான் அமைச்சு தரலையே. நான் ஜெயிச்சு போடுறேன். புரியுதா? இந்த ஆடி மாதம் குடும்பத்தோடு எனக்கு பால் கூட இருக்கு. நான் அமைச்சு வலியுறுத்துறேன். இருப்பா நான் சொல்றேன் திருச்செங்கோடியா? நான் திருச்செங்கோடியா? சொல்ற கேளுங்களே, அவரா சொல்றாருல்ல. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன். யாரும் ஆசிரியர் தொழில் செய்யறது இல்லை. கருப்பசாமி மனம் வருப்புதல் இருக்கு.
வாழ்க்கையே சீல் கெட்டு போச்சு, ஒரு துருமரணம் ஆயிடுச்சு. புரியுதா? இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு யார் ஏதோ துருமரணம் ஆனாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு உங்கள் ரத்தமணிக்கு வந்து தைரியமாக இருக்கு. புரியுதா? யாருக்கும் எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை வராது, எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் வராது. இருந்தாலும் கருப்புசாமி உங்களுக்கும் சில நேரத்தில் உடல்நலம் செய்ய கருப்பா நீ தான் பார்த்து வலியுறுத்தணும், நல்லபடியாக வலியுறுத்தணும். உன்னுடைய கஷ்ட நஷ்டம் உன்னுடைய போட்டி அப்படின்னு பார்த்தா கண் பார்வையால் தான் நீ கீழே வந்து, ஆனால் கண் பார்வையை நான் மாற்றி அமைச்சேன். எந்த ஒரு கண் பார்வையானாலும் நான் நிவர்த்தனை பண்ணி வலியுறுத்துறேன். கருப்பசாமி சிறப்பாக அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு பார்ட்னராக அமைச்சேன். தொழில் மேம்படுத்தி பத்திரமா வருமானத்தை வலியுறுத்தி கருப்பசாமி ஒரு வாரமாக இல்லைப்பா தொழிலை சிறப்பாக அமைச்சு காப்பாற்று. கருப்பசாமி யார் பூமி விற்கணும்னு கேட்க வந்தது? பூமி விற்கணும்னு நிலம் விற்கணும்னு கேட்க வந்தது யாருப்பா இதில்? பூமி படி தொட்டு கும்பிட்டோம். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தீங்க, உன்னுடைய மக்களை பார்த்தேன். ஆனால் வாழ்க்கை தாரம்னா 2 தாரம் வந்துருக்கணுமே. தாரம் 2 வருது. வாக்கு ஒன்று தான் இருந்தான், அதுக்கு முன்னே ஒரு வாக்கியம் ஒன்று ஒரே ஒரு தாரம். ஆனால் கருப்பசாமி அந்த தாரத்தாலேயே எல்லாம் பிரச்சனை. நீங்கள் சொத்து வத்தோ எல்லாம் பல குழப்பத்தில் இருக்குது. நீ தான் பார்த்து நூத்தனை பண்ணி கொடுக்கணும். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்பசாமி பல குழப்படியாக நிற்கிது அப்படின்னு கேட்குறேன். கருப்பசாமி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போனேன், எல்லா இடத்துலையும் போய் எதுவுமே நிவர்த்தனை பண்ண முடியல. நீ தான் திருத்தொலை பண்ணி கொடுக்கணும். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் திருத்தொலை பண்ணுவேன். 2 பேர் தடத்தை குறுக்காட்டிட்டு கருப்பசாமி உத்தரவிட்டு யார் எதுவும் தடத்தை குறுக்காட்டினாலும் அதை நான் அவனை விரட்டிடுறேன். உனக்கு சாதகம் பண்ணணும். நான் ஊனம் 2 ஏங்க என் சோதனை காமிக்கணும் அவன் கண்ணு முன்னாடி. ஏன்னா எனக்கு வயசுக்கு 70 ஆகுது சாமி. அவங்க 2 பேரும் 40 வயசு. வேணும்னே அகராதி ஏன்னா சமாளிக்கணும். நீங்கள் தான் காப்பாற்றணும். உச்சு பண்ண உங்களுக்கு நான் தெய்வத்துக்கு இது பண்ணணும் சாமி. அதான் சொல்றேன் கருப்பசாமி 2 ஏங்கன்னு யாருக்கும் நான் துரோகம் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது. அதை நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய பிரச்சனையில வெளியே வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். நிலத்தை நான் கேட்கணும். என் தரப்பு தான் எனக்கு அதை நான் பார்த்து அமைச்சிடுறேன். எந்த ஒரு பாதிப்பு வராத உனக்கு உன் சொத்தை வீட்டுக்கு. ஆனால் 15 மாதம் ஆகுது, எல்லாம் பிரச்சனை ஆகிடுது. பேசல கேஸோடு வந்துடுது. நீங்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு சாதனை அமைச்சு விட்டா என்ன பண்ணுறேன்? கருப்பசாமி உத்தரவிட்டு 5 மாசத்துல முடிச்சு கொடுத்தாங்க. எந்த ஒரு குறைவு இல்லை, காப்பாற்று. நீ அங்கிட்டு வச்சுட்டு இருந்தா நடக்காது. சொத்தை முடிச்சு கருப்பசாமி இன்னைக்கு இல்லடா அப்படின்னு பார்த்தா வீடு இல்லாத பிரச்சனையா இருக்கு. வீடு இல்லாம பிரச்சனையா இருக்காப்பா? வீட்டு பிரச்சனை கேட்க வந்திருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கிற இடத்துக்கு போய் அமைச்சு வலியுறுத்தி அப்படின்னு கேட்குறேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் நான் சட்டி வாங்கி தூங்கிட்டு தெரியுறேன். எனக்குன்னு உட்கார வைக்க முடியல. கருப்பா நீ தான் பார்த்து வலியுறுத்தி கொடுக்கணும்னு கேட்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நல்லபடியாக ஒன்றுபடுத்தேன். தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா மேம்படுத்தி வருமானத்தை வலியுறுத்துறேன். உங்களுடைய கஷ்ட சூழ்நிலை அப்படின்னு பார்த்தோன்னா போய்க்கு சிறப்பாக உனக்குன்னு எந்த ஒரு குறைவும் இல்லாத காப்பாற்றி உட்கார வச்சேன். எதுக்கு கலங்க பழகுவாங்க அதை நான் பார்த்துக்கிறேன். எதுவும் கேட்டாலும் அடிச்சா நான் முடியாது. இதுதான் நல்லபடியாக முக்கிய வலியுறுத்தி. சரி கருப்பசாமி கோயம்புத்தூரியா? கோயம்புத்தூர்ப்பா. கோயம்புத்தூர் வாங்கப்பா. கோயம்புத்தூர் படி தொட்டு கும்பிட்டு வாங்கம்மா. அம்மா கண்ணாடி கட்டுங்க. படி தொட்டு கும்பிட்டு வாங்க.
கோயம்புத்தூர் எத்தனை பேர் இருந்தாலும் வாங்கப்பா. படித்தட்டு ஒரு ஓரமா நிக்க ஒரு பக்கமா நில்லுங்கப்பா. சொல்றல யாருக்காச்சும் கேக்குதா? ஒரு பக்கமா நில்லுங்க. உன்னுடைய தொழிலாளர்கள் சில நேரத்தில் கணவன் மணி அப்படின்னு பார்த்தா எதிர்ப்பா மனசுல ஒரு போராட்டம் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த எதிர்ப்பு இறக சூழ்நிலையால் இன்னைக்கெல்லாம் புரிவுனை கருப்பசாமி இன்னைக்கு மக்கமாக இருக்க இன்னைக்கு தொழிலும் கெட்டு வச்சு புரியுதா? இன்னைக்கு கல்வியிலையும் கிடையாது. கருப்பசாமி என் பிள்ளைய நான் கவர்மெண்ட் விட்டு இருக்கோம் அப்படின்னு நான் அமைச்சு வருவேன் புரியுதுங்க. அமைச்ச வடிவத்தை கொடுத்தேன். உன்னுடைய கஷ்ட சாலை அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு சொல் பேச்சு கேட்க வேணும். யார் எது சொன்னாலும் சொல்லி வச்சு வேண்டாம். உன் குடும்பத்தை கெடுக்கணும், உன்னை தவறான முறையா யூஸ் பண்ணும் அப்படின்னு சில பேர் பாடுற தாயாருக்கு எடுக்கிற மாதிரி உன்னோட வாழ்க்கையில் இன்னைக்கெல்லாம் பல போராட்டம் பண்ணி அவன் கெட்டவன், அவன் தவறானவன் சொல்லி அவன் மேலே சில அவனானமாக பொய்ய சொல்லி நினைக்கிறாங்க. நீ கேட்க நீதிக்கு நேர்மையாக உள்பட்டு உனக்கு சாதகமாக எனக்கு தேவை என் மனைவி, என் மக்க, என் மாமனார், என் பிள்ளைங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுக்கு உள்பட்டு நீ ஆனால் உனக்குன்னு யார் எதை தீர்மானம் நினைச்சாலும் கருப்பசாமி நான் சோதனை. ஆனால் போக்குவரத்தில் உயிர் சேதத்தை ஏற்படுத்தும். உன் குடும்பத்தை கெடுத்து யாருக்கு எடுத்தாலும் போக்குவரத்தில் நான் உயிர் சேதம் எடுப்பேன். அதான் சொல்றேன், என் பிள்ளை வாடுற பிள்ளைய தாயார் கெடுக்கிற மாதிரி என் பிள்ளை இன்னைக்கு கண்ணீர் விட்டுட்டு கதறான். அவன் குடும்பத்தை கெடுத்தான் நான் சோதனை கருமசாமி நான் ஒன்றுபடுத்தேன். புரியுதா? மக்களுக்கு சிறப்பாக கல்வியில் சிறப்பாக அமைச்சு வருவது, தொழில் சிறப்பாக பேரும் போல வரணும். கருமசாமி உனக்கு பேரும் போல வரணும். இந்த கருப்பாங்க உன் தவப்பா நான் ஊர வந்து காப்பாற்றேன். தெளிவ போயா நான் வரையா நான் காக்கிறதாய நீ மன தைரியத்துக்கு தான் என் பிள்ளை எதையும் சாதிப்பான். புரியுதா? அவனால சாதிக்க முடியாது எதுவும் இல்லை. என் பிள்ளையால எல்லாம் சாதிக்கும். கோயம்புத்தூரா கோயம்புத்தூரா ஓ உன்னுடைய குடும்பத்தை பத்தி யாருக்கு திருமணம் தடையா இருக்குது? திருமணம் தடையா இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு திருமணம் அமைச்சு கொடுத்தாரு. எந்த ஒரு மன கஷ்டம் வேணும். உங்களுக்கு மாலை வாங்கிட்டு இருந்தியா? கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குளறுடைய அப்படின்னு பார்க்கணும். அப்படி சொல்ல மாட்டேன். மனசுல ஆசைப்பட்ட பொண்ணு கூட நிற்கலையே, அப்படி நினைக்கவே இல்லையா? எந்த பொண்ணு நினைச்ச? இல்லை பொய்னா கருப்பசாமி நீ பொய் சொல்றேன்னு சொல்லுங்க. மனசுல வாழ்க்கை அமைச்சு சிறப்பாக அப்புறம் இல்லைங்கிறிய கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க தொழில் பாரு அப்படின்னு பாரு இருந்து சொல்லுங்க. கொஞ்சம் தாமதாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு, நல்லபடியாக வருவீங்க. உங்களுடைய கஷ்ட நஷ்டம் எந்த ஒரு குழம்பு இல்லாத மாலையோட கருப்பை உத்தரவிட்டு சிறப்பாக வாழ வைக்கிறது. இன்றைக்கி பார்த்தோன்னா கருப்பு இன்னும் ஒரு 7 மாதம் கிழமை சூழ்நிலையும் செய்யணும். புரியுதா? ஆடி அமாவாசை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு பால் கூட இல்லையா குடும்பத்தோடு இருக்கு. உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நான் வந்து உனக்குன்னு எந்த ஒரு குறைபடி வராது. உனக்குன்னு சிறப்பாக வாழ்க்கையில் சிறந்த நெல்மை அதான் சொல்ல நீங்கள் திருமணம் தடையாக இருக்க முடியாது. சும்மா நான் பையன் சொல்லிட்டு நடக்கணும்னா அது ஆகாது. இன்றைக்கி எனக்குன்னு பால் கூடம் சிறப்பாக எடுத்து அமைச்சிருக்கோம். கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கருப்புசாமி 11ஆம் மாதத்துக்குள்ள உனக்கு திருமணத்தை அமைச்சு கொடுக்கும்.
அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? 11ஆம் மாசத்துக்குள்ள திருமணத்தை அமைச்சேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு ஆடி மாசத்துக்குள்ள எனக்கு பால் கூட எடுத்துறியா? கருப்பு உத்தரவிட்டு ஒரு திருமணம் எந்த ஒரு கொலவு இல்லை தீர்த்தாங்க. ஆடி மாசத்துக்குள்ள எனக்கு பால் கூட எடுத்துறியா? ஆடி அமாவாசைக்கு அப்படின்னு பார்த்தா 3 நாளைக்கு முன்னே எனக்கு பால் கூட இருக்கு. கருப்பு உத்தரவிட்டு எந்த ஒரு கொலவு இல்லை நான் பேசிக்கிறேன். கருமசாமி பொள்ளாச்சியா? கோயம்புத்தூர் நீங்க உட்காந்துக்கோங்க. இப்போ வாக்கு பொள்ளாச்சி எனக்கு குழந்தை வாய்க்க தடையா இருக்குது. கருப்பசாமி நீ தான் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நான் எல்லா ஆலயத்துக்கும் போயிட்டு வந்தேன். எங்க? நான் மீசக்கார கருப்பசாமி கோயிலுக்கு 2 ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன். 3ஆவது ஆலயமா வந்திருக்கிறேன். ஆனா போன பக்கம் காசு தான் புடுங்குறாங்க. உண்மைன்னா உண்மை, பொய்னா கருப்பசாமி நீ பொய் சொல்றியான்னு சொல்லு. என்ன கருப்பசாமி உத்தரவிட்டு என் பிள்ளைக்கு வாரிசு அப்படின்னு பார்க்கலாம் வலியுறுத்தி கொடுத்தாங்க. நீ திருமணமும் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் தாமதமாக தான் நடந்தது, புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு குறைவு இல்லை தீர்த்தாங்க. உனக்கு புத்திர வைக்கணும் அமைச்சு கொடுக்குறேன். அமைச்சு கொடுத்தா என்ன பண்ணுற? நான் எதுவும் சொல்ல, எல்லா மக்களுக்கும் அன்னதான் ஆ போட்டுறியா? என்னையா போட்டும் சாமி. வாயா கருப்பசாமி ஒரு ஆணோ பெண்ணோ வலியுறுத்தி. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போனால் நீர் கட்டியான அப்படின்னு சொல்லி கருப்பு உத்தரவிட்டு அதை நீர் கட்டியை உடச்சாங்க. எந்த ஒரு குழந்தை இல்லை. 11 மாசத்துல குழந்தை பாக்கியில் அமைச்சாங்க. அமைச்சு என் பிள்ளையை முடிச்சு கொடு, புரியுதா? அதை நான் முடிச்சு கொடு. வேற சண்டை வேற பயங்கரமா இருக்கு. சாப்பிடுமா? மெனு சாப்பிடுமா? சாப்பிடுது. மெனு சாப்பிடு. கேசுல சிந்தா சிந்தா சாப்பிடு. கொஞ்சம் பூமி சொத்து திருப்பிய அதை வச்சு என்னால் கொஞ்சம் தப்பிச்சேன். இல்லைன்னா முடக்கடி போட்டிருப்பாங்க. பங்காளி சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனையாக தான் இருக்குது. அம்மா போயிருந்தா புரியுதா? ஆனால் கருப்பசாமி உனக்குன்னு உயிர் சேதமும் ஏற்படுற சூழ்நிலை வருது, புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு ஒரு அச்சாரம் அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு ஓய்வு, புரியுதா? உன் அச்சாரம் அப்படின்னு அமைச்சு தரேன். கொண்டு போய் உன் வச்சுக்க. உனக்குன்னு உயிர் சேதம் வராது. நல்லபடியாக சிறப்பாக பேரும் புகழ வர அளவு வலியுறுத்துறேன். உன் கால் மண் எடுத்து உன் கட்டுமனையில் இருந்து இன்னைக்கு பார்த்தா ஒரு 130 கிராமத்துக்குள்ள வடக்காஞ்சேரியில் ஒரு என்ன சொல்றது ஓடாங்கி அப்படின்னு பார்த்தாலும் ஒரு கேரளாக்காரங்கிட்ட கொடுத்து இன்னைக்கு உனக்குன்னு உடல்நிலைய அப்படின்னு சரியில்லாத பண்ணி தூக்கம் இல்லை, கை கால் இருக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டு கருப்பசாமி அவனை பார்த்து நான் வலியுறுத்து காப்பாற்ற அமைச்சு கொடுத்த இருந்தேன். கிடாதையில மாலை வர கருப்பசாமி புது கருப்பசாமி உத்தரவிட்டு அவங்களோட 2 பதில் சாப்பிட
பையன் ஒரு நிமிஷம் ரூம் இருக்குன்னா இந்த பக்கம் சாப்பாடு இருக்கு. வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க. ஏன் கூட வந்தீங்க? வாங்க கண் பார்வையெல்லாம் உங்களால கை காலெல்லாம் கை கால் எரிச்சலாக இருக்கும். அதனால தரிசனத்துக்கு எல்லாம் ஒரு அச்சாரம் அமைச்சுதான் வேக புரியுதா? நீர் வாங்கிக்கோங்க. உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் விவசாயம் கொஞ்சம் எல்லாம் கருப்பசாமி உத்தரவிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றுலாவோட ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த ஒரு சூழ்நிலையில வாய்ப்பு அமைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நல்லா தடப்பட்டு முயற்சியா கருப்பசாமி உத்தரவிட்டு யார் எதுவும் தடப்பட்டு போனாலும் கருப்பசாமி நான் கூட இருக்கேன். உன்னுடைய உப்பை நான் நாடு விட்டு நான் வலியுறுத்து உனக்குன்னு வாழ்க்கையில் என்னடா பண்ணுறதுன்னு இருந்துக்கலாம். நீ முன்னோர்களுடைய பாவச்செயலை புரியுதா? இந்த பாவச்செயலை நம்ம உத்தர பண்ணி எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத நடத்தி பல போட்டிகளையா பல போராமைகள் இல்லையா எந்த ஒரு போராமை இருந்தாலும் படிப்படியாக உன் கஷ்டம் நீ எதுக்கு போ, நான் உன் மண்ணை மெரிச்சிட்டேன், உன்னுடைய கஷ்டத்தை நான் தீர்த்து அழுவது ஒரு எதுவுமே போயா வாழ போகிறீங்க. குறிப்பிட்டு இந்த 15 நாட்கள் பூமியை நான் இருக்கேன். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளி கருப்பசாமி எல்லாம் பொருளாதாரமாக நிறைச்சில பல கஷ்ட சூழ்நிலை பல போட்டிகள். ஆனால் கருப்பசாமி இருந்த இடம் ஒன்று என்ன பொலிச்சியா இருந்தாலும் கருப்பசாமி இங்கிட்ட இருந்து இந்த இடம் மாற்றத்தில் தான் வந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்குன்னு உட்பட்டு நல்லபடியாக வலியுறுத்தி உனக்குன்னு பேரும் வலியுறுத்தி கொடுத்தோம். கருப்பசாமி காரணம் உனக்குன்னு இன்னைக்கு எல்லாம் பொருளாதாரமான தடையாக இருக்குது. குடுக்கல் வாங்கல் பணம் காசு தடை நிற்கிது. கருப்பு உட்கொள்ளுக்கு அதெல்லாம் நம்ம வீட்டு மன கஷ்டத்தை தீர்த்து உனக்கு பொருளாதாரம் தடையில்லாத வடிவத்தை விட்டு கருப்பசாமி கூட வேற என்ன கேட்குற கருப்பசாமி இந்த லேண்டு பர்சன் பேசி கொடுங்க. எனக்கு 5 லட்சம் கருப்பசாமி அது பல பிரச்சனையா இருக்கு. உங்களோட கருப்பசாமி உத்தரவிட்டு 6 மாசம் லேண்டை நீங்க பஞ்சமலைக்கு போயிருக்கீங்க. இருக்கிறது தேவாரம் எனக்கும் தேவாரத்துக்கு சென்றான இடம். ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு கேரளா பஞ்சமலைக்க போயிருக்கு. ஆனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளி வாழ்க்கையில் சீடு விட்டு போயிட்டேன். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, பண பஞ்சப்பாண்ட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு
நான் உன்னை கட்டுறேன் கட்டுறேன்னு இன்னைக்கு உன்னுடைய பொருளாதாரமெல்லாம் கஷ்டம். கருப்பு உத்தரவிட்டு ஏதாவது எது கஷ்டம் அப்படின்னு சொன்னாலும் கருப்புசாமி அதை அமைச்சே வந்துருக்கோம். உனக்கேன்னு உண்டானதான் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தாமதாகும் இல்லை. அதான் இன்னைக்கு தாய் சோப்பம் அப்படின்னு பார்த்தா நிம்மதி இல்லை. பல கஷ்ட சூழ்நிலை அப்படின்னு பார்த்தா பல போட்டிகள்லாம் உருவாகிட்டு யார் எதை போட்டிகளில் உருவாக்கணும்னா இந்த கருப்புசாமி உத்தரவிட்டு கூட நிற்கிறேன். குடும்பத்தை ஒட்டுமொழிக்கிறேன். ஆனால் கருப்புசாமி காதல் திருமணம் தான் ஒன்று. நீ அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கீங்க. ஆனால் அதுக்கு திருமணம் ஆகலை. அதையே அமைச்சு வலுவத்தார். அமைச்சு வலுவத்து கொடுத்தா என்ன பண்ணுறா? என்ன நேர்த்திக்கிறேன் கருப்புசாமி காரைக்குடியா? காரைக்குடி காரைக்குடி காரைக்குடியிலிருந்து வந்துருக்கீங்களாப்பா? காரைக்குடிப்பா. காரைக்குடியிலிருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களாப்பா? காரைக்குடி யாராச்சும் மன்னார்குடி மன்னார்குடி மன்னார்குடியிலிருந்து வந்துருக்கீங்களாப்பா? மன்னார்குடி தேவக்கோட்டை தேவக்கோட்டை தேவக்கோட்டையிலிருந்து வந்துருக்கீங்களாப்பா? தேவக்கோட்டை சரி. கருப்புசாமி கர்நாடகாயா? கர்நாடகா. மாண்டியா மாண்டியா மைசூர் மாண்டியா பெங்களூர் கர்நாடகான்றது மைசூர் மாண்டியா. மைசூர் மாண்டியா இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்கப்பா? மைசூர் மாண்டியாப்பா. புரியல. மாண்டியால இருந்து வந்திருக்காரு எனக்கு தெரியல. மைசூர் மாண்டியால இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களாப்பா? இந்த கொடுங்கல்ல இருந்து தமிழ்நாடு தண்ணி வர இடம் மாண்டியா. யாரு வந்திருக்காங்க? புரியல. மைசூர் மாண்டியால இருந்து வந்திருக்கீங்களாப்பா? அவன் பாஷையில சொன்னாதான் அவங்க வச்சிருப்பான். ಕರ್ಮಸಾಮಿ ಇಬ್ಬರು ಲಗ್ನ ಆಗಿ ಏನಕ್ಕೆ ಕಿರಿಕಿರಿಯ ಮನ್ಯಾಗ ಇರ್ತಾವು. ಮನ್ಯಾಗ ಏನಕ್ಕೆ ಕೆಲಸ ಇಲ್ಲ. ಮತ್ತು ಎಲ್ಲ ಮತ್ತೆ ಪೂರಿಗೆ ಸೊತ್ತು ಬಿಟ್ಟು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಾಗ ಬಂದಿರ್ತಾರೆ. ಯಾರು ಹುಡುಗಿರು ಇಬ್ಬರು ಹುಡುಗರು ಕೆಲಸ ಇಲ್ಲ, ಬೆಂಗಳೂರಿನಾಗ ಇರ್ತಾರೆ. யாரும் இல்லைங்க சாமி. ಕರ್ಮಸಾಮಿ ಏನು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ ನೀನು? ಫ್ಯಾನ್ಸಿ ಸ್ಟೋರ್ அதான் சொன்னல சார் மண்டியான்னு கேட்டீங்க. மண்டியா மாண்டியாமா நான் பெங்களூரு கொள்ளைகாலம். பூரிக்கு பிறந்த இடம் இது. கொள்ளைகாலம் குடிக்காரன்னு சொன்னீங்க. நான் உட்காந்துட்டேன். கொடுங்குமலை தண்ணி வர இடத்துல நீ பிறந்த இடம். இப்போ வாழ்கிற இடம் பெங்களூர். அதுதான் நான் சொல்லுவேன். என்னென்ன ரெண்டு பசங்களும் ஒரு பசங்க சரி. இன்னைக்கு என் வாழ்க்கை ஃபேன்சி ஸ்டோர் பிரச்சனை உண்டா இல்லையா? தொட்டு கும்பிடு. அதுதான் நான் கேட்குறேன். அங்கிட்டு போய் தொட்டு கும்பிடுது. என்னையா விளக்கம் சொல்கிறது? ಏನು ಗೊತ್ತಾಯ್ತಾ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ? ಬಂದರು ಏನದು? ಸ್ವಲ್ಪ ತಮಿಳು ಗೊತ್ತಾಯ್ತಾ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ? ಎಷ್ಟು ಜಾಸ್ತಿ ಗೊತ್ತಾಯ್ತಿಲ್ಲ? 50% தெரியும். இன்னும் அதுக்கு மாதிரி தெரியாது. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தானே, உன்னுடைய மக்களை பார்த்தாங்க, உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்புசாமி உத்தரவிட்டு என் வாழ்க்கையே சீர்கெட்டு போச்சு. என் பெத்த பிள்ளைங்க என்னை நம்பி இருக்கல. உன விபச்சாரிப்பட்டவோட தவறான ஒரு சூழ்நிலையை உன் மேல பட்டம் கட்டிட்டான். ஆனா கருப்புசாமி என்ன என் முகத்திலே நீ முடிக்காதன்னு உன் மேல சொல்லிடுவான். ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு யார் ஏதோ சொன்னாலும் இந்த கருப்பு உன்னோட நிக்கிறதா? நீங்க எல்லாம் நிக்குது. நல்லபடியா சிறப்பா அமைச்சு தர. நீ எதனாலும் ஒண்ணு கேளு. உன் குடும்பத்தை ஒன்றுபடுத்துற தொழில அமைச்சு தர.
1000 கோரிக்கை வச்சா நடக்காது. வீடு அமைச்சு தரேன், புரியுதா? கருப்பசாமி நீங்க பொருளாதாரமெல்லாம் தடை. நீ உன் வீட்டுக்காரன் அப்படின்னு பார்த்தா உன தப்பா உன் மேல பட்டம் கட்டிட்டு உண்டாலியா? நாளைக்கு இந்த ஒரு சூழ்நிலையில வந்துட்டு கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் மாற்றி அமைச்சு வலியுறுத்தேன், புரியுதா? எந்த ஒரு குளறுபடியும் வராது. ஒன்றுபடுத்துறேன், தொழில் மேம்படுத்துறேன். இன்னைக்கு பார்த்தா ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்னு பார்த்தா வியாபாரம் இல்லை அப்படின்னு கேட்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு வியாபாரத்தை அமைச்சு கொடுத்தேன். யாரு செம்மையா சண்டைக்கு வந்து எனக்கு மீறி பெரிய ஆளாம கருப்பசாமி நான் பார்த்து அமைச்சு வலுவிட்டேன். நீ தாராளமா எப்போ வேணாலும் ஆரம்பி வலியுறுத்த. உன்னுடைய மன கஷ்டத்தை தீர்க்க உன்னுடைய எந்த ஒரு குணர்வு இல்லை மாணவர்கள் வரும், ஆனால் தாமதம் ஆகும். எந்த ஒரு அதான் சொல்ல கொஞ்சம் தாமதம் ஆகும். நல்லபடியாக வலியுறுத்தி கொடுக்குறேன். மன கஷ்டம் ஏதோ இருந்தாலும் தீர்த்து வச்சிருந்தாங்க. சரி, கருப்புசாமி விளக்கம். சத்தியமங்கலையா? சத்தியமங்கலம். 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 கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. கன்னியாகுமரியா? வருமாங்க ஐயா. எந்த ஒரு குழந்தைய அப்படின்னு பார்த்தா கர்மா அப்படின்னு பார்த்தா கட்டமணி கர்மாவை தீர்த்து கொடுத்தாரு. உங்களுடைய கஷ்டம் அப்படின்னு பார்த்தா போயிட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத தீர்த்து கொடுத்தாரு. எத்தனை கடை வைக்கிறேன் மாலை கருப்பசாமி உத்தரவிட்டு 4 மாதத்துக்கு உத்தரவாயிட்டாங்க. கொஞ்சம் மாமிசம் மதிக்கணும். ரொம்ப உடல் எல்லாத்தையும் மனுஷன் பாய் கட்டி வாங்க வேணுமா? இப்போ வண்டி வாங்க நான் அமைச்சு தரேன், புரியுதா? வாங்க இடையில எதுவும் கேட்காதீங்க. என்ன வாங்க என்ன வாங்கம்மா. சரி, நாமக்கல். நாமக்கல். நாமக்கல்ப்பா. நாமக்கல் வராங்க சாமி. அம்மா வழி விடுங்கம்மா. தொட்டுக்கும் டக்குன்னு வாங்கம்மா. நாமக்கல்லா என்ன வேணும்? ஒரே குடும்பமா? ஒரே குடும்பமா? ஒரே குடும்பமா? யாருண்ணா தொழில் பிரச்சனை? நீங்களா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா?
உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் தடையா நிற்குது. மன சங்கட்டம் வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தா திருமண தோஷம் அப்படின்னு பார்த்தா 2 திருமணம் வாழ்க்கை யாருக்கு திருமணம் வாழ்க்கை வந்துருக்கீங்க. 2 பொண்ணாடி யாருக்கியா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனை அப்படின்னு பார்த்தா பிரிஞ்சுருங்க. யாரு நீ கட்டுமனை அப்படின்னு பார்த்தா பிரச்சனை, குழந்தை பைக்கும்போது தடையாக இருந்துருக்குமா இல்லை அங்கே முடிஞ்சோட்டி இந்த உட்காந்து உன்னுடைய குடும்பத்தை பார்த்து கீழே உட்காருமா. உன்னுடைய மக்களை பார்த்து புரியுதா கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்கள் எல்லாம் பல வாக்குவாதெல்லாம் நிற்கிது. எந்த ஒரு வாக்குவாதம் அப்படின்னு பார்த்தா கருப்பசாமி மாற்றி அமைச்சு வலியுறுத்தம் புரியுதா. உனக்கு சாதகமாக இன்னைக்கு கோர்ட்டில் அப்படின்னு பார்த்தா தீர்ப்பு கரெக்டாக உனக்குன்னு உள்பட்டு வலியுறுத்துது. அதுக்குள்ள எந்த ஒரு மன சங்கடத்தையும் பார்த்து விடலாம் புரியுதா. கருப்பசாமி அவனுக்குன்னு உண்டானது உன் கட்டுமணிக்கு உள்பட்டு உனக்கு சேர்ந்த வாழ்க்கையில் நான் அமைச்சு வலியுறுத்தேன். மாற்றுறது வேண்டாம். கருப்பசாமி உத்தரவிட்டு கூட நான் துணையாக நிற்கிறேன். உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பண்ணலாம், நான் வரத்தை அமைச்சிட்டேன். உங்கள் கட்டுமணிக்கும் நீங்கள் எல்லாம் எதிர் வைக்கல அப்படின்னு பண்ணலாம். இன்னைக்கு இல்லைங்கிற மாதிரி போகிறோம். யார் எதுவும் இல்லைன்னு போனோம். அந்த கருப்பசாமி கூட ஒன்றுபடுத்திருந்தாங்க. எதுவும் மனசில் எதுவும் கலங்க வரும். கருப்பசாமி உத்தரவிட்டு காப்பாற்று. கருப்பசாமி பௌர்ணமிக்கு வா, நான் வலியுறுத்துவேன். கருப்பசாமி என்ன சாப்பிட்டீங்களா? முட்டை கறி சாப்பிட்டியா இல்லையா? ஏழு அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. அது சாப்பிடாத இருந்தாங்க. வா பௌர்ணமிக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். வா நீர் வாங்கிக்குமா. நீ என்கிட்ட நீ என்ன கேள்வி வேணும், நீ எங்கிட்ட கேளு. மா கிட்டோங்க. அந்த அக்கா வந்தாலும் ஒன்றா நீ இந்தாண்ட போய் உட்காருங்க. என்ன குழந்தை பைக்கு அமைக்காம வேலை வைப்பா இல்லை. கருப்பசாமி வேலை பைப்பு அப்படின்னு பார்த்தா தடையெல்லாம் இருக்குது. தடையா இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு அது எந்த ஒரு குளறுபடி இல்லாத நான் ஒன்றுபட்டேன். புரியுதா. அந்த இடத்துல நான் சிறப்பாக உட்கார வச்சேன். சொல் பேச்சு கேட்க முடியும். தேவையில்லாத நீங்கள் அமைச்சுள்ள ஆயிடும். உண்மைன்னா உண்மை, பொய்யன்னா பொய்யு. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மாற்றி அமைச்சு வரேன். சிறுவத்தை ஒன்றுபட்டேன். அதுக்கப்புறம் ஏன் வரல அதுவும் சொல்லணும். ஏன் இடையில வரணும்னு இருக்காங்க. நீ 6 மாதம் உத்தரவு 6 மாதம் வந்து கருப்பசாமி ஏன் பொய் சொல்கிறேன் உண்மை சொல்கிறேன்னு எனக்கு சொன்ன சொல்லு தப்பு இல்லை. நீதினு சொன்னதில்லை. ஏன் தவறு வந்து உன் சூழ்நிலை வர முடியாத ஒரு சூழ்நிலை. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் வர வைக்கிறேன். நீங்கள் எல்லாம் சண்டை சச்சிருவோம். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பொருளாதாரமும் போயிடுச்சு இல்லையா. நீங்கள் பொருளாதாரமும் போயிடுச்சு. நான் மீட்டு வெளியே கொண்டு வந்தேன். உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்தேன். வெளியே கொண்டு வந்தெல்லாம் அங்கே இருந்த பிள்ளையா நீங்க காதல் திருமணம் பண்றீங்க. அதான் சொல்றேன். உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய்ன்னு சொல்றேன். இன்னைக்கு பிள்ளை போயிடுச்சு. கருப்பசாமி மீட்டு கொண்டு வரணும்னு கேட்கறேன். கருப்பு உத்தரவிட்டு நான் வலியுறுத்துறேன். ஊம வார்த்தையெல்லாம் பேச வேண்டாம். ஆமாண்ணா ஆமா, இல்லைன்னா கருப்பசாமி நீ பொய் சொன்னா பொய்ன்னு சொல்லு.
ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு கிரக சூழ்நிலை மாற்றி அமைச்சு வாய்ப்பு அமைக்குது. எதிர்த்து எந்த ஒரு கலந்தும் பண்ண வேண்டாம். நல்லபடியாக மீட்டு கொடுத்தாரு. உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்து இது பண்ணி மாறி ஒரு கருப்பேன் கொஞ்சம் தாமரை ஆனாலும் ரொம்ப வந்தோம். நீரவனா கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ என் கண்ணுக்கு இப்போ தான் உத்தரவு ஆடி இதனால் கருப்பசாமி எனக்கு பெத்தைங்க வேணாம், வளப்புறைங்களும் வேணாம், நான் இதே வாழ்க்கையில் இருக்கிறேன். இதனால் கருப்பசாமி உத்தரவிட்டு கவர அளவுக்கு நான் வழிவிட்டு உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு ஆ பெருந்துறையா மெட்ராஸ் மெட்ராஸ் கண்ணாடிகள் படிக்கட்டு தொட்டு சொல்லு சொல்லு இவ்வளோ பேர் ஒரு வாரமான இல்லைங்க கண்ணாடி கட்டுங்க, கண்ணாடி போட்டுருங்க, கண்ணாடி கட்டுங்க, ஒரு வாரமா இப்ப கடன் பிரச்சனை இன்னைக்கு 8 மணிலையா கணவன் மனைவிக்குள்ள சண்டையா இருக்குதுன்னு கேட்க வந்துருக்கீங்க. காரணம் கடன் பிரச்சனை கட்டுமனைக்குள்ள வீட்டுக்குள்ள சண்டையா இருக்குன்னு கேட்க வந்துருக்கீங்களா? ஒரு ஆண் வாரிசு ஒரு பெண் வாரிசு அவங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு ஒரு பெண் வாரிசு. அம்மா நீங்களாம்மா? சரி அப்படியே இல்லைங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தீங்க, உன்னுடைய மக்களை பார்த்தீங்க, உன்னுடைய தொழிலாளர்கள் ஆனா எதுவுமே ஜெயமாகும். கருப்பசாமி இதுதான் ஜெயம் அமைச்சு வருமானத்தை வலுவூட்டுறது கருப்பு உத்தரவிட்டு அமைச்சு தர எந்த ஒரு குறைவு இல்லாத ஒன்று கொடுத்து சீரோஜமா பேரும் வர அளவுக்கு பையன் கருப்பை அமாவாசை என் மனம் வச்சு உன்னுடைய கஷ்டத்தை அதே மாதிரி கருப்பசாமி ஆடி அமாவாசை உன்னுடைய மனைவி எனக்கு பால் குடம் அமைச்சு நீர் வாங்கிக்குமா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா, உன்னுடைய மக்களை பார்த்தா, உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க உன் வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சு. இஷ்டப்பட்ட வாழ்க்கையில தான் நீ போன, ஆனா அந்த வாழ்க்கையை சரியில்லையே. வாரமா 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 உட்காருங்க. கொஞ்சம் கல்யாணம் கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த வாழ்க்கையே சரியில்லை. ஆனால் கருப்பசாமி என் மக்க மாதிரி எனக்கு எல்லாம் கிடையாது. நான் கருப்பசாமி உத்தரவிட்டு எல்லாம் எந்த ஒரு இடமாடாக அப்படின்னு கருப்பை உத்தரவிட்டு நான் தீர்த்து இன்னைக்கு மக்கமாக இருக்க கல்வி அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் தான் யாரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வாய்ப்பு வருது. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு மனசுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு. கருப்பசாமி நிவர்த்தனை பண்ணிடுறேன். எந்த ஒரு குளரும் இல்லாத சரி பண்ணிட்டா என்ன பண்ற என்ன சொல்லுது ஐயா? என்ன சொல்லுது கருப்பசாமி உத்தரவிட்டு கருப்பசாமி இப்போ ஒரு 15 மாலை போனால் நான் ஓட வச்சிடறேன். எனக்கு
கருப்புசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தா, உன்னுடைய தொழிலை கருப்புசாமி உத்தரவிட்டு நீங்க எல்லாம் கொஞ்சம் கணவன் பிரச்சனை நீங்க தேவையில்லாத கணவன் மொழி கூட சண்டை சொல்லுவாரு. கருப்பா நீ தான் பார்த்த உதவிட்டு போயிட்டாங்க அப்படி இருக்காங்க. மாலை ஒரு கருப்பை உத்தரவிட்டு நான் நல்லபடியா பலி வைத்தேன். உன்னுடைய கஷ்டத்தை தீர்த்தேன். நீங்க சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் எந்த ஒரு கருமொழி இருந்தாலும் உன் கருமா தீர்ந்துச்சு, உன் பிள்ளையோட கருமா பெருகி நான் என்ன பண்றது? பெத்தது யாரும் நீ தான் தவறு தானே, இப்போ நீ தான் அனுபவிக்கணும். நான் என்ன பண்றது? நான் என்ன பண்ண எப்படின்னா வாழ்றது எல்லா இடமும் சுத்திக்கிட்டு இங்கேயே வந்துட்டு தான் இருக்கிறேன். நான் என் பிரச்சனையை தீர்த்து கொடுங்க, அவ்வளவுதான். இல்லை நான் போயிட்டு திரும்ப வர முடியாது. இந்த சூழ்நிலை வந்து எப்படி வந்தேன்னு உங்களுக்கு தெரியும். உன் கர்மாவை தீர்த்து கொடுக்குறது நான் என்ன பண்ணுறேன்? அதான் வரியை தான் தீர்த்து வேற வழி இல்லை, நீங்க தான் தீர்த்து. நான் தீர்த்து முடியும். உங்கள்கிட்ட காசு பணம் வாங்கினா காசு பணம் போட்டான்னு சொல்லுங்க. உன் கர்மாவுக்கு நான் வரியை காட்டிட்டேன். படிப்படியாக நான் குறைச்சி கொடுக்குறேன். என்ன சூழ்நிலையில கிளம்பிட்டு நின்றுட்டாங்க. கருப்புசாமி நீ ஒரு 1000 ரூபா பணம் காசு இல்லாத நீ வந்து கருப்புசாமி அதுக்கு உள்பட்டு நான் வடிவத்தரேன். உன் மக்கமாயிருக்கும் எந்த ஒரு குணம் இல்லாத தீர்த்து பண்ணாங்க. தொழில் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வெளிநாட்டு வாய்ப்பு பண்ணியா குறைத்து விட அவனுக்கு குறைத்து விட உனக்கு சிறப்பாக தொழில் அமைச்சு வருமானத்தை வருது. சாமி ஏன்னா கண்ணு இல்லையான்னு என்ன ஆசை? யார் யார் குடியே இருக்கணும், யார் யாருக்கு வாக்கு ஆகணும்னு சாமி தான் பார்த்துட்டு சொல்லுவாங்க. மக்கள் அது நீங்க ஒன்று நீங்க ஏசி மக்கள் என்ன ஏசுறாங்க, யார் ஏசினாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் எந்த மக்கள்கிட்டே காசோ பணமோ வாங்கி திங்குறேன். புரியுதா? குறைய அப்படின்னு பார்த்தா நான் தீர்த்து உன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், உன்னுடைய மக்களை பார்க்கணும், உன்னுடைய தொழிலை கத்துசாமி உத்தரவிட்டு உன் வாழ்க்கையே சீரு போச்சு. ஒவ்வொரு 30 நாளும் இது வந்துட்டு போனதும் உனக்குன்னு மனசில் ஒரு சந்தோஷம். ஆனால் வர முடியலனா எனக்கு சேர்ந்து முடியும். நீ தேவையில்லாத சந்தாச்சிட்டு ஒன்றா உண்மை பொய்யன்னா கருப்புசாமி பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லு. இதனால கருப்புசாமி நான் அந்த மண்ணை மெய்ச்சிட்டு வந்தேன். எனக்கு ஒரு மனம் நிம்மதி அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பு உத்தரவிட்டு என் குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. புரியுதா? எந்த ஒரு உடல்நல தொடர்பு இல்லாத நான் தீர்த்து உன்னுடைய மன கஷ்டம் இல்லாத நான் தீர்த்து வலியுறுத்துறேன். நீங்கள் மக்க மரம் நீ மதிக்கிற ஒன்றும் மதிக்காத இருக்கிறாங்க. யார் ஏதோ மதிக்காத இருந்தாலும் மாணவர்கள் கருப்பான் உத்தரவிட்டு கூட நான் துணையாக நிற்கிறேன். உன்னுடைய கஷ்டத்தை நான் போய்க்கு வலியுறுத்துறேன். உன்னுடைய கடனை கட்சி நான் கட்டி எவ்வளோ செலவுன்னா உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்புசாமி உத்தரவிட்டு சிறப்பான வரையறை. உனக்கு எந்த ஒரு வராது. உனக்கு எந்த ஒரு ஜெயமாக உன்னுடைய கஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா உன்னுடைய கர்ம வினை அப்படின்னு பார்த்தோம் நான் போயிட்டு பேசாம இருங்க. கடனை வாங்க கருப்புசாமி உத்தரவிட்டு அந்த கடன் இங்க ஒண்ணு யாரு நினைச்சுக்கணும் வீட்டுக்கு உன்னுடைய கருமுனை அப்படின்னு நீ என்ன நினைச்ச அப்படின்னு எதுவும் வேண்டாம். கூட நிற்கிறேன். உனக்குன்னு இதுக்கு மேலே பொருளாதாரத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்தேன். வருமானத்தை வலியுறுத்து இந்த கருப்புசாமி எந்த கத்தி இல்லையா நான் பார்த்துக்கிறியா? நான் ஏற்கனவே கத்தி என்ன
வீட்டை கட்டணும் அப்படின்னு நான் ஒட்டி இப்போ மாதம் 5 மாதம் இருக்கிறேன். நான் கொடுத்த வார்த்தை என்னாச்சு வழி வச்சுட்டேன். ஆனால் கருசாமி உத்தரவிட்டு உனக்கு கூட நிற்கிறேன், உன்னுடைய கஷ்டத்தை போய்க்கு வழி வச்சுக்கணும். அதை எதையும் காணாதையா பார்த்துங்க.